இந்த ஷார்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கங்கை ஆறும் அதனுடைய துணை ஆறுகள் என்னென்ன இருக்கு, அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதான். பொதுவா நம்ம கங்கை ஆறுகள் நம்ம பார்க்கும்போது அதற்குரிய ஆறுகளை படிச்சிருவோம். அதுல முக்கியமானது என்னன்னா அதனுடைய வலது கரையில எந்த ஆறுகள் இருக்கு, அதனுடைய இடது கரையில எந்த ஆறுகள் இருக்கு அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, கங்கை ஆறு உருவாகும் போது கங்கையினுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிரதி அப்படிங்கிறது. அது தேவி பிரியாகை அப்படிங்கிற இடத்துல அலக்நந்தா அப்படிங்கிற ஆற்றோட இணையும் போது தான் அதுக்கு பேர் என்னவா மாறுதுன்னா கங்கையாக மாறுது. அதனுடைய வடக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆறுகள்லாம் என்னென்ன, தெற்கு பக்கத்துல வரக்கூடிய ஆறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல அதனுடைய வரிசையினுடைய அடிப்படையிலேயே கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, அப்படி பார்க்கும்போது ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டா, கோசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் கோமதிய காக்கா அப்படின்னு சொல்லிட்டான், அதனால காண்டாகி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அதே போல தென்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துணையாறுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனா, சம்பல், பெட்வா, சோன், அதுக்கடுத்து தாமோதர். இந்த சோனை மட்டும் நம்ம என்னன்னா சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்ப பாத்தீங்கன்னா யமுனாவினுடைய சாம்பலை பெட்வா ரிவர்ல கொண்டு வந்து அவங்களுடைய சன் தாமோதர் கலக்கிறாரு அப்படிங்கிறது. சரி, இதுதான் ஈஸியா நம்ம கங்கை ஆறுனுடைய துணை ஆறுகளை ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதே போல வேற எந்த ஆறு அதனுடைய துணை ஆறுகளுடைய பேர் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதுல லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, இந்த கங்கை ஆற்றினுடைய கிளை ஆறினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதனுடைய ஆன்சர் அடுத்த ஷார்ட்ஸ்ல வரும். தேங்க்யூ.